CA book sum number 1 Ind AS 41 agricultural income. Entity A purchased cattle at an auction of 30th June 2011. Purchase price at 30th June 2011 1 lakh. Cost of transporting the cattle back to the entity's frames is 1 lakh. Sales price of cattle uh, on 31st March 2012 1 lakh 10,000. The company would have to incur similar transportation cost if it were to sell the cattle at an auction. In addition to an auctioneer's fees of 2% sales price, auctioneer charges 2% of the selling price from both buyer as well as the seller. Calculate the amount at which cattle is to be recognized. Books on initial recognition on 31st March 2012 show corresponding journal entries. இந்த கணக்கு நம்ம புரிஞ்சுக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 1,00,000 சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் வந்து 1,00,000. சேல்ஸ் ப்ரைஸ் ஆஃப் த கேட்டில் அட் 31st மார்ச் வந்து 2012 வந்து 1,10,000. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. கம்பெனி would have to incur similar transportation cost if it were to sell the cattle at an auction. In addition to the auctioneer's fees 2% of sales price, the auctioneer charges 2% of selling price from both buyer as well as the sellers. See, நமக்கு ஒரே ஒரு குழப்பமே இங்கே எல்லாத்துக்கும் இருக்கு. இத்தனை காஸ்ட் போட்டுக்கிறாங்க, நம்ம எப்படி போடுறது? See, ஃபஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கணும். டிரான்சாக்ஷன் காஸ்ட் எவ்வளவு? 1000. காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இந்த கேட்டில் பேக் டு த என்டிட்டிஸ் ஃப்ரேம், அதாவது இட் இஸ் செல்லிங் காஸ்ட், பர்ச்சேஸ் காஸ்ட். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லவா? சி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இது என்ன காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கடு பை போத்ன்னு சொல்கிறோம். எங்கே அப்படின்னு சொல்லணும். The company would have to similar transportation cost if it were to sell the cattle at an auction, additions to auctioneer's fees of sales price. The auctioneer charges 2% of selling price from both buyer as well as seller. Auctioneer's fees வந்து buyer and seller ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறாங்க இல்லையா? So what about transportation cost? Transportation cost is 1000. அப்போ ஃபஸ்ட் எடுத்து இந்த அசட்டை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும் பொழுது ஃபேர் வேல்யூ, நம்ம ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு சேல்ஸ், ஏன்னா நம்ம ஒரு அசட்டை போடும் பொழுது ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு சேல் தான் போட போகிறோம். இந்த இடத்துல வெரி ஈஸி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா அதோட வேல்யூ வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஜூனில் வந்து 1,00,000 இருக்குது. அப்போ கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்பர் 1 பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் சார். 1,00,000. இது இப்போ நம்ம வந்து அசட்டு நம்ம போடும்போது இந்த கால்குலேஷன் இருக்கோம். இங்கே நான் போடுவோம் biological asset account debtor to cash or bank. How much அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 1,00,000 கொடுக்குறீங்க இல்லையா? 1,00,000. எஸ், இது நம்ம சிம்பிளாக 1,00,000 போட்டுருவோம். if it is not purchase cost if any, but there is a purchase cost is there because the selling price from both buyer as well as sellers in this one. Auctioneer charges 2% of the selling price from both buyer as well as seller. Buyer as well as sellers. அப்போ காஸ்ட் இருக்குதா? அப்போ ஆக்ஷனரிஸ் ஃபீஸ் இருக்குது. எவ்வளவு? செல்லிங் ப்ரைஸ். சி அப்போ செல்லிங் காஸ்ட் இருக்குதான்னு கேட்டால் ஆக்ஷனரிஸ் ஃபீஸ் வந்து 2K சொல்கிறாங்க. அப்போ 1,000 rupees ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூவில் நீங்கள் 1,000 rupees 2% இருக்குது எனக்கு ஆக்ஷனரிஸ் ஃபீஸ். அப்போ 1 lakh rupees இதில் 2%. சி 1 lakh 2% போட்டால் 2,000 ரூபாய், அது பர்ச்சேஸ் காஸ்ட்டு. அடுத்தது 1,000 rupees டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. இப்போ ஃபேர் வேல்யூ என்னங்க சார் பண்ணலாம்? பர்ச்சேஸ் ப்ரைஸ் நம்ம வந்து சிம்பிளாக வந்து 1 lakh சொல்லியாச்சு. இது வந்து காஸ்ட் டு செல்.
ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் 1000. ஏன்னா காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் the company would have done similar transportation cost if it was into the calculated actions. அப்போ 1000 அப்போ எவ்வளோ வந்துருக்கணும் 950,000. அப்புறம் ஆக்சினரிஸ் ஃபீஸ் இருக்குதே, ஆக்சினரிஸ் ஃபீஸு போத் செல்லர் அண்ட் பையர். ஆக்சினரிஸ் ஃபீஸ் எவ்வளவு 2%. அவன் சொல்லிட்டான் ஆக்சினரிஸ் சார்ஜஸ் 2% செல்லிங் ப்ரைஸ். அப்போ அது தட் இஸ் ஆல்சோ 2000. அப்போ 97,000 தான் என்னுடைய அசட்டோட வேல்யூ. ஏன்னா ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேர் வேல்யூலேருந்து லெஸ் காஸ்ட் செல் சேல்ஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஒரு 1000 ரூபாய், இந்த இடத்துல ஒரு 2000 ரூபாய் போட்டாச்சு. மொத்தம் என்னோட பயாலஜிக்கல் அசிஸ்டன்ட் எவ்வளோ தான் 97,000 ரூபாய் தான். எஸ், இதே காஸ்ட் 2% வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃப்ரம் போத் பையர் அஸ் வெல் அஸ் செல்லர்ஸ். அப்போ இங்கே செல்லர் காஸ்ட் இருக்குது 2%, அதுதான் 2000 ரூபாய் இல்லையா. அந்த 2000 ரூபாய் யாருக்கு உண்டுன்றாங்க, அவங்க இவங்க பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது 1,00,000 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது ஆக்சினரிஸ் ஃபீஸ் 2000 ரூபாய் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 1000 ரூபாய் இருக்குது. மொத்தம் எவ்வளோங்க, தட் இஸ் ஆல்சோ 1,00,000. அப்போ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் கூட கிடையாது. 1,03,000 ரூபாய் வந்து அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுறோம் 3,000. இப்போ பிஎன்டி பண்ணுறோம் 6,000. எப்படிங்க 6,000 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் வந்து அது தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட்டில் வந்து ஃபேர் வேல்யூ வந்து லெஸ் காஸ்ட் சேல்ஸ். இப்போ நீங்கள் என்ன அவுட்ஃப்ளோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே தான் சொல்கிறாங்க பர்ச்சேஸ் காஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் அப்ளிகபிள் டு பர்ச்சேஸ் போத் செல்லர் அண்ட் பையர். ஆக்சுவலி ஃபீஸ் ஆல்சோ போத் பையர் அண்ட் செல்லர். அப்படிங்கும் பொழுது இந்த 2000 ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 1000 ரூபா, இது ரெண்டுத்தையும் கூட்டணும். ஏன்னா பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் கூட்டணும், சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் கழிக்கணும். இந்த கான்செப்டை வச்சு 1,03,000 டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து 6,000 ருபீஸு வந்துடுச்சு. சரி, இதுதான் இந்த கான்செப்ட். 31/3/2012 இன்னைக்கு அடுத்த கேள்வியில் தான் கேட்குறான். Calculate the amount at which capital is to be recognized, initial recognitions and the year 31/3/2012 இன்னைக்கு. இது வந்து இனிஷியல் ரெகக்னிஷன் நான் பண்ணிட்டேன். இது எப்போனா 1 ஜூன் 1 ஜூன் 31/3/2012 அன்னைக்கு என்ன அப்படின்றது கேள்வி. 31/3/2000 அன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனே சொல்லிட்டான் 1,10,000 ரூபாய் மைனஸ் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் 1000. அப்போ 1,10,000 மைனஸ் 1,09,000. அப்போ 1,09,000 வந்து ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் 1,09,000 மைனஸ் திருப்பி ஆக்ஷனரிஸ் ஃபீஸ். ஆக்ஷனரிஸ் ஃபீஸ் என்ன அன்னைக்கு 31 மார்ச் 2012 அன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னா 2%. அப்போ 1,10,000க்கு 2% எவ்வளவு? 1,10,000க்கு 2% 2,200 ரூபாய். அப்போ 2,200 சொல்லிங்க. அப்போ 1,80,000 மைனஸ் 2,200. அப்போ 1,06,800 க்ளோசிங் வேல்யூவாக இருந்திருக்கணும். என்னங்க சொல்கிறீங்க? எஸ். அப்போ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுனா டிகிரீஸ் ஆகிடுனா இன்க்ரீஸ் ஆகும். 97,000லேருந்து 1,06,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். சரி, எப்படி போட்டு திருப்பி சொல்லுங்கள் கவனிங்க. ஆக்சுவலாக 1,10,000 உங்களோட க்ளோசிங் வேல்யூன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த வேல்யூ வந்து 1,10,000 சேல்ஸ் ப்ரைஸு. இது வந்து 1000 ரூபாய் நம்ம கழிக்கிறோம், தட் இஸ் செல்லிங் காஸ்ட்டு. மிச்சப்படி ஆக்ஷனரி ஃபீஸ் 2% செல்லிங் ப்ரைஸ் கழிக்கணும். இந்த இடத்துல ஒரு கேள்வி,
ஏன் நீங்கள் இந்த இடத்துல சேல் பர்ச்சேஸ் காஸ்ட்டை கழிக்கணும்? பர்ச்சேஸ் காஸ்ட்டு ஒன்லி ஃபார் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் தான் பர்ச்சேஸ் காஸ்ட்டு போட முடியுமே தவிர, அந்த நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணும்போது 31st அன்னைக்கு க்ளோசிங் பேலன்ஸ் பண்ணும்போது அங்கே பர்ச்சேஸ் காஸ்ட்லாம் போடக்கூடாது. ஒன்லி பேரோல் லெஸ் காஸ்ட்டு சொல்லி தான் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இங்கே வரலன்னு கேட்கக்கூடாது. அப்போ என்ன எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் அக்கௌண்ட் லெட்டர் டு இஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளோனா 9800. எப்படி அப்படின்னா 1,06,800 இருந்துச்சு. அதை நான் எவ்வளோக்கு இருந்துச்சு வேலை 97,000 சரிங்களா? இதுதான் இந்த கொஸ்டினுடைய ப்ரிஃபரன்ஸ். இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட் தான் கெயின் ஆன் மெஷர்மெண்ட் ஆன்